நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. உங்களோட வீடியோஸை எடுத்து ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்படி அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கறது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கறது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு studio.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஸ்டூடியோ கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட சேனல் அக்கௌண்ட் லாகின் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சைடில் ப்ரொஃபைல் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா சைடில் கிளிக் பண்ணி சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட சேனல் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுங்க. உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் லாகின் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸை யார் யாரெல்லாம் யூடியூப்பில் எடுத்து போட்டிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். மேட்சஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோ ஆகும். டைட்டிலு, டோட்டல் வியூஸு, அதுக்கப்புறம் டேட்டு, எந்த சேனல் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வந்துருக்கும். யார் போட்டிருக்காங்க, என்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் யாருக்கு நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே ரெக்வஸ்ட் ரிமூவல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எவ்வளோ டைம் எடுத்து போட்டிருக்காங்க, அடுத்து என்ன வீடியோ, டைட்டில், சேனல் நேம், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி தான் நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும். இதில் அஃபெக்டட் பார்ட்டியில் மை செல்ஃப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் சேனல் நேம் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, பிரைமரி இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் இமெயில் ஐடியே வந்திருக்கும். செகண்டரி இமெயிலில் வேறு மெயில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலேஷன் டு காப்பிரைட் கண்டென்ட்டில் ஓனர் என்டர் பண்ணிடுங்க. ஓனர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, ஜிப் கோடு இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கீழே ரிமூவல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெக்வஸ்ட் ரிமூவல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்கெடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போது உங்களோட வீடியோஸில் ஒரு பர்டிகுலர் பார்ட் எடுத்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போயிடும். அதை பார்த்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை அவங்க ரிமூவ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கெடியூல் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக் வராது. அந்த கண்டென்ட்டை மட்டும் அவங்க வீடியோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான நோட்டீஸ் மட்டும் போகும். ஸோ அதனால் அது நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் அது கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைக் தான் கொடுக்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெக்வஸ்ட் ரிமூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ப்ரிவென்ட் காப்பி ஆஃப் தீஸ் வீடியோஸ் ஃப்ரம் அப்பியரிங் ஆன் யூடியூப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் டிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மூணுமே கொடுத்துருப்பாங்க. அதை மூணுத்தையுமே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களோட நேம் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் போயிடும். எப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.